ஸோ இஜெட் டிரான்ஸ்ஃபார்மில் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான கான்செப்டாக கொடுத்துக்கிறாங்க. டெஃபினிஷன் ஆஃப் த இஜெட் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் இன்வெர்ஸ் ஆஃப் இஜெட் டிரான்ஸ்ஃபார்ம், ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் என்னது, சைனு காசு அந்த மாதிரி இல்லை கான்ஸ்டன்ட் டேமு ஒரு நார்மலாக என்னென்ன வருதோ அந்த கான்செப்ட் வச்சு ஃபார்முலா. அப்படிங்கும்போது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன் மெத்தேடும் 2 மெத்தட் உங்களுக்கு இருக்குது. என்னென்ன மெத்தட் சொல்லிக்கிறாங்க, ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா கன்வர்ஸ் தீரமும் பார்ஷியல் மெத்தடும், இங்கேயும் உங்களுக்கு என்னது கன்வர்ஸ் தீரம் பார்ஷியல் மெத்தட். அப்போ பார்த்தீங்கன்னா கன்வர்ஸ் தீரம் நம்ம ஆல்ரெடி எங்கே பார்த்தோம், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே பார்த்துட்டு போகிறீங்க. லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே என்ன மெத்தட் இருக்குது, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடு அண்டு கன்வர்ஷன் தீரம். சரிங்களா, அப்போ இங்கேயும் பாருங்க பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடு அண்டு கன்வர்ஷன் தீரம் பார்த்தீங்களா. அதனால இதை கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். ஓகே, இது இங்கே ஃப்ராக்ஷன் மெத்தடு அண்ட் ஆல்சோ கன்வர்ஷன் தீரம், இந்த 2 மெத்தட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்டோட இதுதான். சரிங்களா, இதோட முடிஞ்சது. இது வந்து சிம்பிள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூசிங். ஓகே, சொல்யூஷன் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் அதனோட சொல்யூஷன் எப்படி போடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாம எப்படி லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல ஓடி பிடி ஈக்குவேஷன் எப்படி சொல்யூஷன் போட்டோம் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல, அதே மாதிரி இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இங்கேயும் இன்வெர்ஸ் இஜெட் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துட்டு நம்ம சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணுவோம். சரிங்களா, அப்ப கம்பல்சரி கடைசி பார்ட் சொன்னோம்ல, டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் வந்து இங்க வரைக்கும். அப்ப இதை பேஸ் பண்ணி கம்பல்சரி ஒரு 10 மார்க் क्वेश्चन உங்களுக்கு இருக்கும். 10 மார்க் क्वेश्चन உங்களோட எண்ட் செமஸ்டர்லயே இருக்கும். சரிங்களா, அதுக்காக இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்சுவலி இதுலயே என்ன கவர் ஆயிரும். டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் வித் சொல்யூஷன் சொல்றாங்க இல்லையா, இதுலயே பார்த்தா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட், கன்வர்ஷன் மெத்தட் இதெல்லாம் தெரிஞ்சாலும் இந்த கடைசி பார்ட் போட முடியாது, தெரியலன்னு இந்த கடைசி பார்ட் போட முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் படிச்சாவே போதும், இஜெட் டிரான்ஸ்ஃபார்முக்கு உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். மத்தெல்லாம் என்னது, இது எல்லாமே ஃபார்முலா படிக்கிறதுக்காக உண்டான கான்செப்ட். இது எல்லாமே என்னது, ஃபார்முலா படிக்கிறதுக்கு உண்டான கான்செப்ட். சரியாப்பா, சரி டாக்டர். இப்ப பார்க்கலாம் அடுத்தது ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா. இஜெட் டிரான்ஸ்ஃபார்முக்கு என்ன ஃபார்முலா, 1 சைடு ஃபார்முலா 2 சைடு ஃபார்முலாங்க. அதாவது நார்மலா ஒரு நார்மல் ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. இஜெட் டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி நோட் பண்ணுவாங்கன்னா, இஜெட் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஆர் எஃப் ஆஃப் என் ஆர் எக்ஸ் ஆஃப் என் எது ஒரு மாதிரி நோட் பண்ணுவாங்க. இவங்க எக்ஸ் ஆஃப் என் நோட் பண்றாங்க, எக்ஸ் ஆஃப் டி நோட் பண்ணுவாங்க. சரிங்களா, அதே ஃபங்க்ஷன் இதுல இஜெட் ஆஃப் எஃப் ஆஃப் டி நோட் பண்ணுவாங்க. சரிங்களா, அப்ப இதனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, நல்லா பாத்துங்க, சம்மேஷன் n varies from 0 to infinity, n varies from 0 to infinity x of n into z power minus n, z power minus n. சரிங்களா, இந்த ஃபார்முலா பேர் என்ன சொல்றாங்க, ஒன் சைடு ஃபார்முலா. ஒன் சைடு இங்க 0ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால என்ன சொல்றாங்க, ஒன் சைடு இஜெட் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா. இதை 2 சைடு ஃபார்முலா என்ன கிடைக்கும், அப்ப 0ல இருந்து கிடைக்காம என்ன கிடைக்கும், n varies from minus infinity to infinity x of n into z power minus n. ஓகே, இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, 2 சைடு இஜெட் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா. சரிங்களா, 2 சைடு இஜெட் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா. சரிடா கண்ணே, ஓகே சார், இது நார்மல் ஃபார்முலா. சரி, இப்போ क्वेश्चन கேட்க ஆரம்பிச்சோம். இனிமேட்டு நம்மளுக்கு பிரச்சனையே ஆரம்பம். பிரச்சனைனா இனிமேட்டு ஃபார்முலா எப்படி நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு பெரிய கண்டென்ட் ஃபார்முலா இருக்குது. சரி, ஒரு 20 ஃபார்முலா 15 ஃபார்முலா, ஏன்னா இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க போறோம். அப்ப அதை பேஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம முடிச்சுட்டு வந்துடுவோம். சரிங்களா, சரி இப்போ என்ன பண்ண போறோம், இஜெட் ஆஃப் 1. இஜெட் ஆஃப் 1ஓட ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படின்னா, இங்க வந்து பாருங்க, இஜெட் ஆஃப் 1னா இங்க இஜெட் ஆஃப் 1 எங்க அப்ளை பண்றோம், இங்க அப்ளை பண்ணுவோம் இஜெட் ஆஃப் 1. அப்ப இங்க எங்க ஆகும், இங்க வரும். அப்ப சொல்லுங்க என்ன நடக்குது, சம்மேஷன் n varies from 0 to infinity 1 into z power minus n. அப்ப என்ன ஆகும், சம்மேஷன் n varies from 0 to infinity z power minus n. சரிங்களா, அப்ப n values 0 போட்டா என்ன கிடைக்கும், n க்கு பதிலா 0 போட்டா 1 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா, 1 plus 1 by z plus 1 by z squared plus 1 by z cube plus dot 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 ன்னு எது வரைக்கும் போகும், இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். கரெக்டாப்பா? எஸ் சார். ஏன்னா 1 போட்டா z power minus 1, z power minus 1 1 by z, z n equal to 2, z power minus 2 divided 1 by z squared 1 by z cube. கரெக்ட்டுங்களா?
அப்ப இது என்ன ம் ஃபார்முலா, எதனோட ஃபார்முலானா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் ஒன் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் டாட் டாட் டாட்னு போயிட்டு இருக்கோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 1. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இதுல. அப்ப அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். எந்த ஃபார்முலா இங்க அப்ளை பண்ண ஃபார்முலா இங்க அப்ளை பண்ண போறோம். இங்க எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/z. கரெக்டா தம்பி? ஆமாம் சார். அப்ப சொல்லுங்க என்ன ஃபார்முலா, அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி சொல்லுங்க. 1 மைனஸ் 1/z எழுதலாமா? அப்ப எழுதுவீங்க பாருங்க. 1 மைனஸ் 1/z ஹோல் பவர் மைனஸ் 1 எழுதணும். கரெக்டா தம்பி? டவுட் இருந்தா கேட்டுக்க. இது இந்த ஸ்டெப் சார் மறுபடியும் ஒரு எக்ஸ்பிளைன். 1 + 1/z தான். 1/zக்கு மட்டும் அந்த ஃபார்முலாவா? கரெக்டாக இதுதான் ஃபார்முலா. 1 மைனஸ் எக்ஸுக்கு ஹோல் இன்வர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா எழுதிக்கிறோம் பாருங்க. 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் இன்வர்ஸ்க்கு 1 ஆனால் பிளஸ் இங்கே z ஆக்சுவலாக பாசிட்டிவ்ல இருக்குல்ல சார் 1/z. z எங்க பாசிட்டிவ் இருக்குது? சாரி, எக்ஸ் வந்துட்டு 1/z நீங்க. ஆமா, எக்ஸ் வந்து 1/z எடுத்துட்டா இங்க ரீப்ளேஸ் பண்ணிதுக்கு எக்ஸ் வந்து 1/z ரீப்ளேஸ் பண்ணு. இதனோட ஃபார்முலா 1/x ஓகே ரீப்ளேஸ் மட்டும் பண்ணணும். ஓகே ஓகே அவ்வளவுதான், மற்றபடி எது இல்லை. இதான் ஃபார்முலா, ரீப்ளேஸ் பண்ணிடுவீங்க. ரீப்ளேஸ் பண்ணிட்டா z வந்து எல்சிஎம், z எல்சிஎம் எடுத்துறது z மைனஸ் 1 டிவைட் பை z ஹோல் பவர் மைனஸ் 1. கரெக்டுங்களா? ஓ, அது அந்த 1 + x + x² + x³ சமேஷன் இருக்கனால 1 - xt ஹோல் பவர் இன்வர்ஷன் எழுதுறோம். அவ்வளவுதான். ஓகே கிளியரா? டவுட் இருக்குதா? கிளியர். அப்ப இது என்னது? இன்வெர்ஸ்னா ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல் போது என்னவோ நல்லா பாத்துங்க. z ஆஃப் 1 வந்து z டிவைடட் பை z z-1. அவ்வளவுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. கிளியரா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ரெடி. ஓகே சார். இதே லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒன்று என்ன கிடைச்சது? இதே மாதிரி இன்டகிரேஷன் கான்செப்ட் போட்டுருவோம். இன்டகிரேஷன் கான்செப்ட் போட்டா என்ன கிடைக்குது? 1/s கிடைச்சிடுச்சு. புரியுதா? எப்படி லிங்க் ஆகுதுன்னு? இது இன்டகிரல் கான்செப்ட்ல போட்டு அப்ளை பண்ணுவேன். இது நார்மலா சம்மேஷன் கான்செப்ட். சம்மேஷன்ல போட்டு ஓகே. ஓகேங்களா? சம்மேஷனுக்கு வேற ஃபார்முலா, இன்டகிரேஷன் வேற ஃபார்முலா. அதனால தான் நான் இதை எடுக்கலாம். இது டக்குன்னு முடிச்சிடலாம். மேபி இன்னும் ஒரு 2 கிளாஸ் இருந்தாவே இதை நான் முடிச்சுட்ருவேன். அது ரொம்ப ஈஸி தான். ஓகே சார். இதே மாதிரி நிறைய ஃபார்முலா இருக்குதா தம்பி? இப்போ z பவர் a, z ஆஃப் a பவர் n, இதுக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும் அப்படிங்கிற அடுத்த கொஸ்டின். ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. சம்மேஷன் n வேரிஸ் ஃப்ரம் 0 to infinity x ஆஃப் n இன்ட்டு z பவர் மைனஸ் n. அப்போ என்ன நடக்கும்? சம்மேஷன் n வேரிஸ் ஃப்ரம் 0 to infinity x ஆஃப் n வேல்யூ தான் a பவர் n. அப்போ a பவர் n z பவர் மைனஸ் n. கரெக்டுங்களா தம்பி? கரெக்டாப்பா? எஸ் சார். அப்போ a பவர் n டிவைட் பை z பவர் n எழுதலாமா? நான் எழுதுறது புரியலன்னா கேட்டுக்குங்க. அப்போ z சம்மேஷன் n வேரிஸ் ஃப்ரம் 0 to infinity a by z ஹோல் பவர் n. கரெக்டுங்களா? டவுட் இருக்குதாமா? இல்லை சார். அப்போ n = 0 போடுங்க. n = 0 போட நினைக்கும் 1 plus a by z plus a by z the whole square plus dot 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 dot. அப்போ இது என்ன ஃபார்முலா? again 1 + x + x², 1 - a/z the whole inverse. அப்போ x ஓட வேல்யூ என்ன? இதானே a by z. a/z அப்போ ஈக்குவல் டு 1 - a/z the whole inverse. வெரி குட், சூப்பரா சொல்லிட்டேன். அப்போ என்ன கிடைக்கும்? z - a/z the inverse. வெரி குட். இப்போ ரெசிப்ரோக்கல் வேல்யூயா? அப்போ z டிவைட் பை z/z - a தான் வேல்யூ. இது யாரோடது? z ஆஃப் a பவர் n வேல்யூ. சரிங்களா? ஓகே சார். சரி, அப்போ இது z டிரான்ஸ்ஃபார்ம்ட்டேன். அப்போ இன்வெர்ஸ் z டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன நடக்கும் சொல்லு பார்க்கலாம். இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சது, அதாவது இந்த கேபிட்டல் z இங்க கொண்டு போய் இந்த வேல்யூ இங்க எழுதிக்கோ. அப்போ என்ன கிடைக்கும்? z இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் z டிவைடட் பை z மைனஸ் 1/z - a வரும். இல்ல இதுதான் கிடைக்குது a பவர் n. ஓகே. இந்த z அங்க போச்சுன்னா z இன்வெர்ஸ். இதுக்கு பேர் என்னது? இன்வெர்ஸ் z டிரான்ஸ்ஃபார்ம். எப்படி நம்ம இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தோமோ அதே மாதிரி இது பேர் என்னது? இன்வெர்ஸ். ஓகே சார். இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம். அப்போ 2 ஃபார்முலா சால்வ் பண்ணோம். நம்மளுக்கு எத்தனை ஃபார்முலா கிடைச்சது? 4 ஃபார்முலா கிடைச்சது. 2 + 2 ஃபார்முலா. அப்போ இதுக்கு சொல்லுங்க, இது என்ன நடக்கும்? z இன்வெர்ஸ் ஆஃப் z டிவைடட் பை z மைனஸ் 1 ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். சரியா? கிளியராமா? ஓகே சார்.
ஏமா எனர்ஜி ஒர்க்கா சைல புரிஞ்சு சார். புரிஞ்சுதுல்ல? இதே மாதிரி இவ்வளவு ஃபார்முலா நம்மளால டெரைவ் பண்ண முடியும். அது அடிஷனலா ஸ்டேட்மெண்ட் கூட இருக்குது. இப்போ ஒரு டேபிள் இன்சர்ட் பண்றேன். இதுதான் இஜெட் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இஜெட் டிரான்ஸ்ஃபார்ம் ஓவர். சரி, இதுக்கு இவ்வளவு ஃபார்முலா இருக்கு. என்னடா என்ன சார், நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு சார் இந்த சப்ஜெக்ட்ல. ஆமா, இன்னும் போனா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் சீரிஸ் போனா இன்னும் நிறைய ஃபார்முலா வரும். அதனால சீக்கிரம் படிச்சுடுங்க. டைம்ல வேஸ்ட் பண்ணாது. ரொம்ப கஷ்டமான சாப்டர் பார்த்தா உங்களோட மேக்ஸ் பேப்பர்லயே இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிக்கணும். சரிங்களா? படிக்கலைன்னா கொஞ்சம் ஓகே சார். போன மேக்ஸ் மாதிரி டக்குன்னு மேக்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. எல்லா ஃபார்முலா கரெக்டா தெரிஞ்சா ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே சார். இந்த சவுண்ட் அதிகமா இருக்குது. ஒரே மைக் இதாயிடுச்சு. ஓகே சார். ஓகேங்களா? அது பாருங்க, ஃபார்முலா எழுதியாச்சா? இந்த ரெண்டு ஃபார்முலா ப்ரூவ் பண்ணியாச்சா? திரும்ப அதே அகைன் ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா தேவைப்படுது. ஏற்கனவே எழுதின ஃபார்முலா தான். இங்க பாருங்க, z divided by z minus 1 whole square equal to என்ன சொல்லிக்கிறாங்க? n. என்னோட வேல்யூ. அப்போ a power n க்கு z divided by z minus n. z minus a. ஓகே. இந்த ஃபார்முலா பாருங்க, fourth one. third one again repeated ஆயிடுச்சு. அதை விட்டுருங்க. fourth one பாருங்க. இது எல்லாத்தையும் மெமரி பண்ணிடுறேன்டா கண்ணு. முடியுமா? படிச்சுதான் கேட் வேணா ஏதோ தாண்டிடலாம் சார். ஃபார்முலா இருக்குது. எப்படி ஓப்பன் புக் எக்ஸாம் வச்சு ஓட்டிடலாங்கிறியா? அது எப்படி சார்? அதுலயும் ஏதோ வச்சிருவாங்க சார் ஓப்பன் புக்ல. 4-5 ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி கேட்டுருவாங்க. ஆமா, ப்ரூவ் தட் கேட்டுருவாங்க. ப்ரூவ் தட் உனக்கு அனுப்புறேன். இது திரும்ப அதே ஐடியா தான் வரும். வேணா 1 or 2 ப்ரூஃப் வேணா பார்க்கலாம். சரிங்களா? மேபி ஃபோர்த் ப்ரூஃப், ஃபிஃப்த் ப்ரூஃப் நடத்துற கொஞ்சம் பாத்துங்க. எல்லா ப்ரூஃப் நடத்த உங்களுக்கு டைம் வேஸ்ட். அது அப் டு 7th ப்ரூஃப் வரைக்கும் நான் நடத்துறேன். ஓகே ஓகே. டைம் இருக்கு. அப் டு 7th ப்ரூஃப் வரைக்கும் நடத்துறேன். கேர்ஃபுல்லா கவனிங்க. சரி, அடுத்து நெக்ஸ்ட் ப்ரூஃப். இப்போ தேர்ட் ப்ரூஃப் z of n. z of n க்கு ப்ரூவ் தட் அவன் சொல்றான். ப்ரூவ் தட் z of n equal to என்ன சொல்றான்? z divided by z minus 1 the whole square, comma modulus of z is greater than 1. இது அவன் கொடுத்துக்கிறான். இதுதான் கொடுத்துக்கிறான். சரி, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். z of n equal to summation n varies from 0 to infinity x of n into z power minus n. இங்க x of n ஓட வேல்யூ n. அப்ப என்ன எழுதலாம்? summation varies n varies from 0 to infinity n into z power minus n. கரெக்ட்டா தம்பி? ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? நோ சார். சரி, அப்ப என்ன ஆச்சு சொல்றேன் கண்ணு. இப்போ என்ன ஆச்சுன்னா, n 0 போட முன்னாடி நம்ம ஒரு ஃபார்மேட் எழுதிக்கலாம். 0 to infinity n divided by z power n எழுதிக்கலாம். கரெக்ட் தானே? அப்ப n ஓட வேல்யூ அப்ளை பண்ணுங்க. 0 போட்டா 0, 1 போட்டா 1 by z, 2 போட்டா 2 by 2 போட்டா என்ன கிடைக்கும்னா 2 divided by 1 minus whole square. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். 3 into 1 by z the whole cube. கரெக்ட்டுங்களா? plus 4 into 1 by z power 4. கரெக்டாப்பா? ஆமா சார். plus dot 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 னு போடுறோம். கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 0னால அதை விட்டுருங்க. 1 by z plus 2 into 1 by z the whole square plus 3 into 1 by z the whole cube plus 4 into 1 by z the whole power 4 plus dot dot dot. கரெக்டாக கண்ணு? எஸ் சார். அப்போ என்ன கிடைக்கும்? எல்லாத்துக்கும் காமனாக 1 by z இருக்குது. இந்த மாதிரி 1 by z 1 by z 1 by z எல்லாத்துக்கும் காமனாக 1 by z இருக்குது. அது வெளியே எடுத்துட்டேன். இப்போ என்ன கிடைக்கும்? 1 plus 2 times of 1 by z plus 3 times of 1 by z the whole square plus 4 times of 1 by z the whole cube plus dot 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 dot. கரெக்டா தம்பி? இப்போ என்ன பிரச்சனைனா, இதுக்கு என்ன ஃபார்முலா தெரிய வரும். இதுக்கு ஃபார்முலா கொடுத்துறோம் பாருங்க. 1 minus x whole power minus 2 ஓட ஃபார்முலா என்னன்னா 1 plus 2x plus 3x squared plus 4x cubed plus
டாட் 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 டாட். இதுதான் என்னோட ஃபார்முலா. மாடலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென். இதுதான் என்னோட ஃபார்முலா. சரியா தம்பி? ஓகே சார். இது பைனாமியல் ஃபார்முலாங்க. பைனாமியல் ஃபார்முலா இது. அப்ப இங்க என்னது? எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன இருக்குது? 1/x இருக்குது. அப்ப இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துல அப்ளை பண்ணா என்ன நடக்கும்? அப்ப z of n equal to 1 minus 1/z whole square. அப்ப z LCM எழுதா 1/z whole square divided by z square. இங்க வந்து -2 இருக்கும். சாரி. அப்ப -2 whole power -2 வச்சுக்கோங்க. whole power -2. அப்ப -2 என்ன பண்ணுவீங்க? ரெசிப்ரோக்கலா மாத்துவீங்க. ரெசிப்ரோக்கலா மாத்தினா என்ன கிடைக்கும்? z square divided by z minus 1 the whole square. பட் நமக்கு வெளியே என்ன இருக்குது? வெளியே பாருங்க 1/z இருக்குது. அப்ப என்ன எழுதுவீங்க? ஆட்டோமேட்டிக்கா 1/z எடுப்பீங்க. இங்க என்ன ஆகும்? இன்டு 1/z எழுதுவீங்க. z கட் ஆயிரும். அப்ப நமக்கு ஈஸியா என்ன தெரிஞ்சிச்சு? z of n equal to என்ன தெரிஞ்சிச்சு? z divided by z minus 1 the whole square. இதுதான் அடுத்த ஃபார்முலா. சரியா தம்பி? ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? அப்ப இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லுங்க. இன்வெர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் z divided by z minus 1 the whole square ஓட ஃபார்முலா பாத்தீங்கன்னா n. ஓகே, இதுதான் அதோட ஃபார்முலா. சரிங்களா? என்ன டவுட்? ஓகே சார். இதான் இதனோட ஃபார்முலா. என்ன டவுட் இருக்குங்களா? சார்.